அடுத்து திருச்சியிலிருந்து குமார் காத்திருக்கிறார். வணக்கம் குமார், உங்கள் கேள்வி என்ன குமார்? வணக்கம் சார். என்னோட பொண்ணு பிபிஏ எல்எல்பி ஆர்டர் குமார், மீண்டும் ஒரு முறை உங்க கேள்வி கேட்க முடியுமா? கேட்கறேங்க. என்னோட பொண்ணு இந்த வருஷம் வந்து பிபிஏ எல்எல்பி ஆர்டர் முடிக்க போறாங்க. மேற்கொண்டு எல்எல்எம் பண்ணலாமா இல்ல எம்பிஏ பண்ணலாமா? எம்பிஏ பண்ணலாமான்னு கேக்குறீங்க இல்லையா? எல்எல்எம் ஆர் எம்பிஏ எது பண்ணலாம்? எல்எல்எம் ஆர் எம்பிஏ? எம்பிஏ தான். எம்பிஏ தான். சரி, நல்லா ஞாபகம் வச்சுங்களேன். எம்பிஏங்கிறது திரும்ப சொல்ல வரேன். அது வந்து நீங்கள் எப்படி அணுகிறீங்கிறது தான். அது ஒரு அகாடமிக் கோர்ஸாக பார்க்குறீங்களா, ப்ரொஃபஷனல் கோர்ஸாக பார்க்குறீங்களா தான். ஒரு அகாடமிக் கோர்ஸாக வந்து அதை ப்ரொஃபஷனல் கோர்ஸாக மாற்றிக்கிறது உங்களோட திறமை தான். தயவு செய்து எம்பிஏக்கு போங்க. எம்பிஏங்கிறது வந்து ஒரு பெரிய ஏரியா, அது ஆக்சுவலாக ஒரு வாஸ்ட் ஏரியா. அதனால் நீங்கள் எல்எல்எம்லாம் அவ்வளவு குறிக்க வேண்டாம். என்னை கேட்டால் எம்பிஏ இஸ் தி வெரி பெஸ்ட், ஈஸி படிக்கிறது. சரிங்களா? ஒன்று. அப்புறம் ரெண்டாவது, எம்பிஏ பொறுத்தவரையில் திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட பர்சனல் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் அதிகமாகிட்டே போகும். மற்ற இடங்கள் அப்படிலாம் இல்லை. சரிங்களா? அதில் ப்ராஸ்பெக்ட்ஸ், அதாவது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி காட்டக்கூடிய ஒரு துறையாக எம்பிஏ இருக்கிறது. ஆனால் அது பல பேர்கிட்ட பார்க்க முடியல, சாரி டு சே. அப்போது இஃப் யூ கேன் ரியலி பிரிங் அவுட் தி பெஸ்ட் இன் யுவர் தி பெஸ்ட் இன் யூ, தென் இட் இஸ் ஓகே. எம்பிஏ இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ். அவங்க எந்த மாதிரி ஆளுமைன்னு பாருங்கள். அவங்க தன்னை வந்து மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்திக் கொள்ள முடியுங்கிற ஒரு ஆளுமையாக இருந்தாங்கன்னா எம்பிஏ தான் பெஸ்ட், வெரி பெஸ்ட். நிச்சயமா அதற்கான இதற்கு நேர்களுக்கான நேரம் முடிந்து விட்டது இன்றைக்கு. ஏன்னா நிறைய நேரம் நெருங்கி விட்டது, நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய நேரம். இருந்தாலும் என்னுடைய கடை கேள்வியாக இந்நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. ஏன்னா எனக்கு ஒரு பொதுவான ஒரு சந்தேகம், நேர்கள் சார்பாக தான் இந்த கேள்வி வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நீண்ட அனுபவம் கொண்டு வர என்பதால் இந்த படிப்புகள் படிக்கும்பொழுது நீங்கள் கல்லூரி எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் படிக்கிறது நம்ம இப்போ வந்து எப்படி படிக்கிறோம்னு முக்கியமா இல்லை இந்த படிப்பு படித்தாலே வேலை கிடைக்கும்னு படிப்பா, எது முக்கியம்? இப்போ ஏன்னா நிறைய பேர் எப்படி படிக்கிறவங்க தான், மிக நிச்சயமாக எப்படி படிக்கிறவங்க தான். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த படிப்பு வந்து எல்லாரும் மன்னிக்கணும் அந்த குறிப்பிடுறது. ஏன்னா பொதுவாக எல்லாரும் இந்த கல்லூரியில் படித்தாலே நமக்கு வேலை கிடைச்சிடும், பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா இப்போ கல்லூரிகள் விளம்பரமும் அப்படி தான் செய்கிறாங்க. இங்கே படித்தா 100% பிளேஸ்மெண்ட்னு அதை பார்த்து நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் அங்கே படித்தாலே வேலை கிடைச்சிருமா இல்லை எப்படி படிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். கரெக்டு தான். ஏன்னா பொதுவாக நம்ம யாரை பற்றி குறை சொல்கிறது இல்லை. அதனால் இப்படி சொல்கிறதா சொல்ல வரேன், இது எல்லாமே இட்ஸ் எ மித்து. அது ஒரு நம்பிக்கை கூட கிடையாது, அது ஒரு மாயை. இங்கே போனால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாயை. ஏன்னா பல துறைகளை நானும் பார்த்துட்டு வரேன். பல துறைகளில் சாதித்தவர்களாக, விற்பனர்களாக, இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களே கூட என்ன சொல்கிறேன், அந்த ஊர்லேயே பக்கத்துலேயே ரொம்ப ஊர் பேர் தெரியாத ஏதோ ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு ரொம்ப பெரிய அளவு சாதிக்கிறவங்களாக இருக்காங்க. அதனால் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு படிப்பை நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக பொருள் புரிந்து கொண்டு படித்து கொண்டு இருக்கிறோம், அதுக்கு மேலே நம்முடைய திறமைகளை எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த சிவமாக இருந்து வச்சுக்கலாம், மிக நிச்சயமாக அவங்களால மேலே வர முடியும். கல்லூரிகளை வைத்துத்தான் வேலைக்கு தேர்கிறதுக்கான இல்லை, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் அது முக்கியம் இல்லை. திரும்ப சொல்கிறேன், நம்முடைய படிப்பு நம்முடைய திறமை தான் முக்கியமாக தவிர்த்து நம்ம இப்போ எந்த கல்லூரியில் படிக்கிறோம், எந்த நிறுவனத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறத செகண்டரி தான். இது எங்கே ஒரே ஒரு இடத்துல வரும் அப்படின்னா, when you go for any international institution, அப்போது ஒரு நீங்கள் எந்த நாட்டில் படிச்சிங்க, எந்த கல்லூரியில் படிச்சிங்க, அப்போ வேணால் கொஸ்டின் வரலாம். அது கூட இப்போ அதெல்லாம் அவுடேட்டட் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒரு 4-5 வருஷம் அதெல்லாம் கூட இல்லை. ஒருத்தர் கிளியராக பார்க்குறாங்க, சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கா, வேலை தெரிஞ்சிருக்கா, எடுங்க, அவ்வளோதான். சும்மா அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த விசிட்டிங் கார்டு வச்சுட்டு உள்ளே போகிறதுலாம் இப்போலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. நிறைய மாறி போச்சு, உலகம் மாறி போச்சு. மாறி போச்சு. அதே மாதிரி இன்னும் ஒரு பொதுவான ஒரு மித், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மித்துன்ற வார்த்தையை பயன்படுத்த மாயை ஒன்று இருக்குது. அதாவது ஆன்லைனில் படிச்சு எல்லாமே ஆன்லைனில் செய்ய முடியும் இப்போ அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஆன்லைனில் நிறைய படிப்புகள் இருப்பதா, விளம்பரங்கள் நிறைய வருது. ஆனால் அது உண்மையா பொய்யா, அங்கீகாரம் பெற்றதா, இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா விளம்பரமா இந்த டிஜிட்டல் உலகத்தில் எல்லாமே விளம்பரமா இருக்கு, எல்லாமே மாயா இருக்கு. ஆனால் எது சரி எது போலி என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? ரொம்ப ஈஸி சார், ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டுருங்க. இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் டு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இப்போ ஏதோ ஒரு கோர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நேரில் யூஜிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ சிஏ ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று போட்டிருக்காங்கன்னா சிஏ இன்ஸ்டியூட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. யூஜிசி நல்லா பார்த்துங்க. யூஜிசி, ஆமாம், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் பல்கலைக்கழக மானிய குழு, தமிழில் சொல்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், யூஜிசி அல்லது பல்கலைக்கழக மானிய குழு. அவ்வளோ அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பாங்க. சும்மா அடிங்க, வெதர் திஸ் காலேஜ் இஸ் அப்ரூவ்ட் ஒன், வெதர் திஸ் கோர்ஸ் இஸ் அப்ரூவ்ட் ஒன், ரெக்கக்னைஸ்ட் ஒன் போட்டிங்கன்னா அதையே கொடுத்துரும். சரிங்களா? யாரையும் கேட்க வேண்டாம், என்னையோ அல்லது வேறு யாரோட கேட்க வேண்டாம். அந்தந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் இருக்கா அப்படின்னு. அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் கேட்குற அந்த காலேஜோ நீங்கள் சொல்கிற அந்த கோர்ஸ் இருக்குன்னா வேறு யாருமே கேட்க வேண்டாம். சப்போஸ் அதில் இல்லைன்னாலும் நீங்கள் யாரையும் கேட்க வேண்டாம், அதுக்கு ரெக்கக்னிஷன் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதனால் தயவு செய்து எல்லாத்தையும் சொல்கிறது அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பாருங்கள். அவங்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை ஆன்சர் பண்ணுவாங்களான்னு தெரியாது, நான் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் அஃபிஷியல் வெப்சைட்டில் போனால் எல்லாமே கிளியராக இருக்குது, நல்லா எல்லாமே அப்டேட்டடாக இருக்குது.
ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு சார். ஆமாம். அதே மாதிரி இன்னொரு பொதுவான கேள்வியும் கேட்குறேன்னு, இந்த இன்ஜினியரிங் மெடிசன் படிச்சாதான் பெரிய படிப்பு, மற்ற படிப்புல சாதாரண படிப்பு அப்படின்ற மாதிரி இன்னொரு கண்ணோட்டம் இருக்கு, இன்னொரு மாயை இந்த உலகத்தை சுத்தி இருக்கு. இன்னும் நிறைய பேர், நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, இன்ஜினியரிங் படிச்சாதான் படிப்பு, டாக்டர் படிச்சாதான் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதான் உண்மையா? இல்லை 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 அதுதான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். வாழ்க்கையில் யாருக்குமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, படிப்பு, அறிவு, செயல்திறன், இந்த 3 தான். இந்த 3 ஒரே புள்ளியில் இருந்தால் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஒரே ஒரு படிப்பு மட்டும் வச்சுட்டு, அல்ல ஒரே ஒரு கல்லூரி பேரை மட்டும் வச்சு, நிறுவனத்தின் பேரை மட்டும் வரும்னா யாருமே எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக. 3 படிப்பு, அறிவு, செயல்திறன், இந்த 3 ஒரே நேர்கோட்டில் மிகவும் நல்ல தரத்தில் இருந்ததுன்னா எங்கே இருந்து வேணுமாலும் வெற்றி பெற முடியும். அவ்வளோதான். படிப்பு மட்டுமே ஒரு சாதனையாளர் இருந்ததுன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க வெறும் டாக்டர்களாக தான் இருந்திருப்பாங்க. நிச்சயமா. பாருங்க, படிப்பு, செயல்திறன், அறிவு, இது 3 ஒரே நேர்கோட்டில் இருந்தால் மிக சிறந்த எதிர்காலம் ஒவ்வொருவருக்கும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான நேயர்கள், அவர்தம் குழந்தைகள் அனைவருக்கும் உண்டு என்பதை மிக தெளிவாக பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி தன் அனுபவத்தின் மூலம் சொல்லியிருக்கிறார்.